வணக்கம், வெல்கம் டு பிஸ்னஸ் எபிக் சேனல். நான் உங்கள் சபரிஷ். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் எல்லாமே ஆன்லைன் நோக்கி ஓடிட்டுருக்கு. ஆன்லைன் கிளாஸஸ் ஆகட்டும், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆகட்டும், எல்லாமே ஆன்லைன் நோக்கி ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த வகையில் நம்ம ஒரு ஆன்லைன் ரிலேட்டடாக ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல், ஒரு ஷாப்போ இல்லை ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லாமல் என்ன நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். இந்த வகையில் ECommerce அப்படின்ற பிஸ்னஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ECommerce அப்படின்னா என்னென்னா, உங்களோட ப்ராடக்ட்டோ சர்வீஸோ நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை ஆன்லைனில் சேல் பண்ணுறது பேர் தான் ECommerce. ஸோ இதை ரெண்டு வகையில் பண்ணலாம். ஒன்று உங்களோட ஓன் வெப்சைட் வச்சு பண்ணலாம், இல்லைனா வந்து தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ், அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல் இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ் கிட்ட நீங்கள் டைப் வச்சு நீங்கள் அவங்கக்கிட்ட உங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ணணும். அவங்கக்கிட்ட ப்ராடக்ட் சேல் பண்ணணும்னா அவங்க வாங்கி கஸ்டமர்கிட்ட சேல் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அவங்களோட வெப்சைட்டில் உங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஃபிலிப்ஸ் டீலர்னு வச்சுக்கோங்க, இல்லை எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வந்து நான் டீல் பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஒரு ஹெட்ஃபோனு, ஒரு மொபைல் ஆக்சசரிஸ் நான் வச்சுருக்கேன்னா, ஒரு மொபைல் கேஸு, மொபைல் டெம்பர் கிளாஸு, மொபைலோட வேறு ஆக்சசரிஸ், ஹெட்ஃபோனு, ட்ரைபாட், இந்த மாதிரியான ஆக்சசரிஸ் எல்லாமே நான் அந்த அமேசானில் லிஸ்ட் அவுட் பண்ணலாம். ஸோ நான் சேல் பண்ணுற அதே ஆக்சசரிஸ் இன்னொரு வெண்டரும் சேல் பண்ணுவாங்க அந்த அமேசானுக்குள்ளே. நூற்றுக்கணக்கான செல்லர்ஸ் இருப்பாங்க ஒரு ப்ராடக்டை விற்கிறதுக்கு. ஸோ அந்த ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் செல்லர்ஸ்குள்ளே நீங்கள் எப்படி ஹைலைட்டடாக விற்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சில ஒர்க் ஷாப்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நல்ல அட்ராக்டிவான ஒரு ஃபோட்டோஸ் போடுறதாகட்டும், நல்ல அட்ராக்டிவான ப்ரைஸிங் கொடுக்கட்டும். ஒரு பொருளை நீங்கள் ஒரு 50 ருபீஸ்க்கு வாங்குறீங்கன்னா, இன்னொரு டீலரும் கண்டிப்பாக அதை 50 ருபீஸ்க்கு தான் வாங்க முடியும். ஸோ அது விற்கிறப்போ நீங்கள் ஒரு 100 ருபீஸ்க்கு, அவர் ஒரு 120 ருபீஸ்க்கும் விற்கிறாரு அப்படின்றப்போ கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் உங்களை தான் வந்து இது பண்ணுவாங்க. இதில் ஒரு சில கேட்டகரிஸும் இருக்குது. ஸோ அவருக்கு இருக்க செல்லர் ரேட்டிங்ஸும் நமக்கு இருக்க செல்லர் ரேட்டிங்ஸும், நீங்கள் ரெண்டு பேருமே செல்லர்ஸ் தான் அமேசான் மூலியமாக ஒரு கஸ்டமர் கிட்ட. இப்போ நான் ஒரு கஸ்டமர், நான் வந்து அமேசான் உள்ள சேல் பண்ணணும் அப்படின்னா, நான் அமேசான் உள்ள போய் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் போய் அமேசான் வெப்சைட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிலிப்ஸில் ட்ரிம்மர் சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபிலிப்ஸ் ட்ரிம்மர்னு சர்ச் பண்ணுவேன். ஸோ அதில் யாரெல்லாம் ஃபிலிப்ஸ் ட்ரிம்மர் சேல் பண்ணுறாங்களோ அவங்களோட லிஸ்டிங்ஸ்லாம் வரும். ஒரு ஃபிலிப்ஸ் ட்ரிம்மர் மாடல் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுலேயே இருக்கிறதுலேயே பெஸ்ட்டு செல்லரோட இது தான் மேலே வரும். அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா மோர் செல்லர்ஸ் அப்படின்னு சொல்லி கீழே ஒரு டாபிக் இருக்கும். அதில் வந்து மற்ற செல்லரோட டீட்டெயில்ஸ்லாம் காமிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆன்லைனில் உங்கள் ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸை சேல் பண்ணலாம். ஸோ இது ECommerceனால் என்னென்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன ECommerceக்குள்ளே என்னெல்லாம் ப்ராசஸ் இருக்குது, எப்படிலாம் நம்ம பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒரு பிகினர் செல்லருக்கு வந்து ஏற்கனவே நீங்கள் ஷாப் வச்சுருக்கீங்க, அது சேல் பண்ணுறீங்கன்றது டிஃப்ரெண்ட் பார்ட்டு. நான் வந்து நியூ டு ECommerce அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நியூ டு ECommerce அப்படின்னும் போது என்ன ப்ராடக்ட் செல் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் தேடணும். என்ன ப்ராடக்ட் சேல் பண்ணலாம் அப்படின்றது நீங்கள் ஜென்ரலாக ஒரு எலக்ட்ரானிக்ஸோ இல்லை ஒரு பேபி ப்ராடக்ட்ஸோ இல்லை டாய்ஸோ இது அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு என்ன பிடிக்கும், சேல் பண்ணுறதுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டோ அதை சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பாய்ஸ்க்கு வந்து எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்லேயும், ஒரு கேர்ள்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ட்ரெஸ் ஆகட்டும், காஸ்மெட்டிக்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி ரிலேட்டட் இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்குதோ, என்ன உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்குள்ளே வருதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்து நான் சொன்ன மாதிரி நல்ல ஃபோட்டோகிராஃபி பண்ணணும், நல்ல ப்ரைஸிங் இது பண்ணணும். அதுக்கெல்லாம் வந்து கோர்சஸ் இருக்குது. அமேசான் பிஸ்னஸ் பண்ணுறது எப்படின்றதுக்கு தனியாக ECommerce கோர்சஸ்லாம் இருக்குது. அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு டாப் டு பாட்டம் அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அவங்களோட அக்ரிமெண்ட் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பாங்க. அதில் நீங்கள் சைன் அப் பண்ணி நீங்கள் ஒரு செல்லர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு செல்லர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எல்லா வெப்சைட்ஸ்லையும் நீங்கள் பண்ணலாம். ஒரே ப்ராடக்ட்டை எல்லா வெப்சைட்லேயும், அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல், இது மாதிரி எல்லா ECommerceலையும் லிஸ்ட் அவுட் பண்ணி நீங்கள் சேல் பண்ணலாம். அட் அ டைம் அவங்கவுங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு அமேசானில் ஒரு மாதிரி இருக்கும், ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு மாதிரி இருக்கும், ஸ்னாப்டீலில் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் எடுத்துட்டீங்க, நீங்கள் ஒரு 100 பொருள், நீங்கள் ஒரு 10 விதமான பொருளை பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டீங்க. அதை ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்தாச்சு, செல்லர் அக்கௌண்ட்ஸ்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. செல்லர் அக்கௌண்ட்ஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மெயினாக GST ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் அண்ட் பேன் டீட்டெயில்ஸ், அந்த ஒரு ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வச்சு நீங்கள் செல்லர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம். ஸோ அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுவீங்க. அதில் ஃபோட்டோஸ், டிஸ்கிரிப்ஷன், அது ஒவ்வொரு ப்ராடக்டோட ஃபோட்டோஸ், டிஸ்கிரிப்ஷன் எல்லா மேட்டருமே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணிவிடுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு கஸ்டமர் வந்து அதை சர்ச் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோடனே உங்களோட வெப்சைட்டில் உங்களோட அமேசான் செல்லர் போர்ட்டல்னு இருக்கும். ஸோ அது உள்ள போயிட்டு நீங்கள் என்ன ஆர்டர் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அந்த ஆர்டர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
ஒரு பேபி டாய் அப்படின்னா அந்த டாய் எடுத்து நீங்கள் அமேசான் பாக்ஸ் பேக்கிங்ஸ்லாம் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அதில் பேக் பண்ணி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அமேசான் டெலிவரி பர்சன் வந்து உங்களோட பிளேஸ்லேயே வந்து பிக்கப் பண்ணிவிட்டு போய் அதை கஸ்டமர்கிட்ட கொடுத்துருவாங்க. கேஷ் ஆன் டெலிவரி இல்லை ஆன்லைன் பேமெண்ட் 2 வகையில் எது வேணாலும் பண்ணலாம். ஸோ அவங்க பேமெண்ட்ஸை கலெக்ட் பண்ணி ஒரு குமுலேட்டிவாக உங்களுக்கு ஒரு மந்த்லி பேமெண்ட் ஒரு வீக்லி பேமெண்ட் அந்த மாதிரி டோட்டலாக இத்தனை ஆர்டர்ஸ் இருக்குது இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து டெபாசிட் பண்ணிடுவாங்க. இது ஒரு நல்ல பிஸ்னஸ் ஐடியா. ஸோ நிறையா பேர் வந்து ஆன்லைனில் செல் பண்ணுறது ப்ராஃபிட்டே இல்லை, ரொம்ப லோவான காஸ்ட்டுக்கு செல் பண்ணுறாங்க, அதில் வந்து நமக்கு ப்ராஃபிட்டே இல்லைன்னு நினச்சிட்ருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி கிடையவே கிடையாது. நீங்கள் ஆஃப்லைனில் மிஞ்சி போனால் ஒரு 10 கஸ்டமருக்கு நீங்கள் டெய்லி சேல் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஆன்லைனில் உங்களால் 20, 30, 40 மடங்கு கூட சேல் பண்ண முடியும். ஏன்னா லட்சக்கணக்கான பையர்ஸ் ஒரே இடத்துல டம்ப் ஆகிருப்பாங்க. ஸோ இப்போது ஒரே வெப்சைட்டில் நீங்கள் ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு வேறு ஏதோ ஒரு டாய் ஷாப் வச்சுருக்கீங்கன்னா அந்த டாய் ஷாப்புக்கு மேக்ஸிமம் வாக்கின் ஒரு நாளைக்கு 100 கஸ்டமர்ஸ் இருப்பாங்க வச்சுக்கோங்க. ஸோ அதே ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் 1000மோ 10,000மோ எவ்வளோ வேணாலும் டிராஃபிக் க்ரியேட் பண்ணி அங்கே வர வைக்கலாம். நீங்கள் உங்களோட எஃபர்ட்ஸ் போட்டு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்கள், என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ அதை லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள், எழுதுங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறப்போ நீங்கள் திருப்பி ஒரு விஷயத்தை பண்ணும்போது அதுலேருந்து ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.